எமது நாட்டில் கடந்த கொடுக்கல் வாங்கலில் 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இல்லாமல் போனது உண்மையிலே நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. தலைவர்களே, இன்றைய மிக முக்கியமான ஒரு விவாதத்தில் நாங்கள் கலந்து கொண்டுள்ளோம். இந்த நாடு வெளிநாட்டு கடன் மீள கொடுக்கும் போது ஏற்பட்ட அந்த 2.5 மில்லியன் அந்த டாலர் அமெரிக்கன் டாலர் அந்த குறித்த கடன் முறையான முறையில் கொடுக்கப்படவில்லை என்ற விசாரணை அரசு நிதி குழுவினால் முன்வைக்கப்பட்ட அந்த அறிக்கையின் பிற்பாடு அறிக்கையை முன்வைத்து நடக்கப்படும் என்ற விவாதம். இந்த விவாதத்தில் உண்மையிலே இந்த நாடு என்ன கொடுக்கல் வாங்கல் என்ன தவறு நடந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக உள்ளது. உண்மையில் சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர்களே, இந்த சைபர் கொள்ளையை பற்றி பேசுமானால் சைபர் கிரைம் பற்றி பேசுமானால் இந்த உலகத்துக்கு மிக ஒரு த்ரெட்டாக மிக அபாயமான ஒரு நிலை தான் இந்த சைபர் கிரைம் இருக்கின்றது. எமது நாட்டில் கடந்த கொடுக்கல் வாங்கலில் 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இல்லாமல் போனது உண்மையிலே நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இந்த சைபர் கொள்ளையினூடாக 2025ஆம் ஆண்டு அமெரிக்காவில் மாத்திரம் 20 பில்லியனுக்கு மேலே அதாவது 20,877 மில்லியன் அமெரிக்கன் டாலர் மோசடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று 2025ஆம் ஆண்டு